ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான விஷயம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்க. இதுல நான் முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நம்ம சேனல்ல நீங்க என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கணும்ல, ஸோ அதனால வீடியோவை கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ கேஷன் அண்ட் பியூட்டி. இன்னைக்கு நம்ம வீடியோல ப்ராடக்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இப்போ நீங்க எல்லாரும் நினைப்பீங்க, என்னடா இவங்க அடிக்கடி ப்ராடக்ட் ரிவ்யூவா காட்டுறாங்களே, ஒருவேளை இவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட் பியர்ல வருதோ அதை தான் நம்ம கிட்ட வந்து ரிவ்யூ போடுறாங்களோ அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பீங்க. ஏங்க, நம்மளுக்கெல்லாம் யாருக்கு பிஆர் கொடுக்குறாங்க? நாம இன்னும் அந்த அளவுக்குலாம் வளரலைங்க. நம்ம இப்பதான் சின்னதா ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நமக்கெல்லாம் வர்றதுக்கு இன்னும் எப்படியும் ஒரு வருஷத்துக்கு மேல ஆயிரும்னு நினைக்கிறேன். ஸோ அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கே தெரியாது என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, நம்ம எப்படி அதை யூஸ் பண்ணணும், அதை யூஸ் பண்றதுனால என்ன நல்லது அப்படின்னு எதுவுமே எனக்கே தெரியாது. ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வந்தேன், ஐயோ இதோ நான் டாபிக் மாற்றி போயிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ கடவுளே இல்லை இருங்க நான் மறுபடியும் நம்ம டாபிக்கே வந்துடுறேன். ஸோ ப்ராடக்ட் வந்துட்டு நமக்குலாம் யாருமே ப்ராடக்ட் கொடுக்கலைங்க. நான் தான் வந்துட்டு ஒவ்வொரு ப்ராடக்டா வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு சொல்றேன். இன்னொன்று என்னன்னா, நான் வந்துட்டு இதுக்காகலாம் நான் வாங்கல, எனக்காக நான் வாங்கின ப்ராடக்ட் தான். அது எனக்கு ஒர்க் ஆச்சு ஆகலை அப்படிங்கிறத நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஒருவேளை உங்களுக்கு அந்த ப்ராடக்ட் வாங்கணுங்கிற என்ன இருந்து அந்த ப்ராடக்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தெரியாமல் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து குழப்பத்தில் இருக்கீங்க, அது வாங்கலாமா வாங்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி இருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இந்த ரிவ்யூ உங்களுக்கு யூஸாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு இந்த ரிவ்யூஸ் எல்லாம் போட்டுட்டு இருக்கேன். அதே மாதிரி இந்த ப்ராடக்ட் நான் வந்துட்டு இப்போ வாங்கினது இல்லை. நிறைய ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடியே வாங்கியிருப்பேன். ஒரு வருஷம் 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட வாங்கியிருப்பேன். அந்த ப்ராடக்ட் பற்றி கூட இப்போ நான் வந்து ரிவ்யூ சொல்லுவேன். ஏன்னா உண்மையில அப்பெல்லாம் எனக்கு தோணலை ரிவ்யூ போடலாமா அப்படின்னு சொல்லி, எனக்கு உண்மையில தோணலை. ஸோ அதனால தான் நான் வந்துட்டு போடலை. எனக்கு இப்போ வந்து கொஞ்சம் ப்ராடக்ட் பத்தின டீட்டெயில் தெரியுது. அது எது யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் விஷயம் தெரியும். இன்னுமே நான் ஃபுல்லாலாம் தெரியும் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனா அப்படி இருக்கிற எனக்கே வந்துட்டு இன்னும் ரிவ்யூ பார்த்து தான் வாங்குற மாதிரி இருக்கு. ஏன்னா இது வந்து ஸ்கின்னுக்கு போடுற விஷயம், ஸ்கின்னுக்கா இருக்கும் ஹேருக்கா இருக்கட்டும். இது வந்து ஏதாவது மாத்தி போட்டுட்டோம் அப்படின்னா ஸ்கின்னை ரொம்ப டேமேஜ் ஆயிரும். அப்படிங்கிறப்போ நம்ம கொஞ்சம் கவனமா தானே வாங்கணும். ஸோ அதனாலதான் நான் போடுற ரிவ்யூஸ் வந்துட்டு பாக்குறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், ரொம்ப ஹெல்ப்பா இருக்கும் ஒரு ப்ராடக்ட் வாங்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்துட்டு ரிவ்யூ வீடியோ போட்டுட்டு இருக்கேன். மேக்கப் வீடியோவும் வரும், ஆனா வந்துட்டு அதிகமா ரிவ்யூ கொடுக்கலான்னு இருக்கேன். ஏன்னா எங்கிட்ட இருக்கிற ப்ராடக்ட் தான் நான் வந்து கொடுக்க போறேன். நான் இதுக்காக புதுசா எல்லாம் வாங்கி கண்டிப்பா கொடுக்க முடியாது. ஏன்னா இப்ப இருக்கிற சுச்சுவேஷன் எல்லாத்துக்குமே தெரியும். இந்த லாக்டவுன்ல வந்துட்டு எல்லாத்துக்குமே வந்து ஜாப் ரொம்ப கம்மியா தானே இருக்கு. ஸோ இப்பெல்லாம் புதுசா வீட்டுல ஏதாவது ப்ராடக்ட் கேட்டா வீட்டுல எதுல அடி விழுவுனே தெரியாது. அதனால வந்துட்டு இதுக்கு முன்னாடி நான் வாங்கின ப்ராடக்ட்ல எனக்கு எது ஒர்க் ஆகுது அப்படிங்கறத உங்களுக்கு காட்டுறேன். அப்புறம் இன்னும் சிலர் நினைப்பீங்க, இவங்க சொல்ற எல்லா ப்ராடக்ட்டுமே வந்துட்டு நல்லா இருக்கு, அது பத்தின நல்ல ரிவ்யூ தானே கொடுக்குறாங்க, அப்ப இது அவங்களுக்கு பிடிக்காத ப்ராடக்டோ அவங்களுக்கு ஒர்க் ஆகாத ப்ராடக்டோ இருக்கவே இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா நினைப்பீங்க. ஏன்னா நானும் கண்டிப்பா நினைப்பேங்க. ஏன்னா நானும் வந்துட்டு ஒரு சராசரி மனுஷி தானே, எனக்கும் அந்த மாதிரி எண்ணங்களும் இருக்குதான் செய்யும். ஆனா இதுக்கு நான் சொல்ற ஒரே பதில் என்னன்னா, நான் வாங்குற எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப செலக்டிவா எனக்கு தேவைப்படுமா, அது எனக்கு போட்டா யூஸ் ஆகுமான்னு ரொம்ப சர்ச் பண்ணி தான் வாங்குறேன். ஸோ அதனால மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு 99% வந்துட்டு எனக்கு ப்ராடக்ட் வந்து ஒர்க் ஆகாம இது வரைக்கும் போனதே கிடையாது. ரொம்ப ரேரா ஆயிடுச்சா, ஐயோ ஏதாவது ப்ராடக்ட் ஒர்க் ஆகாம இருக்கா, எனக்கே சரியா ஞாபகம் இல்லை. ஏன்னா நான் அந்த அளவுக்கு வாங்குறது இல்லை. ஏன் அப்படின்னா நான் ஒண்ணு இப்ப சின்ன பிள்ளை இல்லை இல்லைங்களா. சின்ன பிள்ளையா இருந்தா கூட, அதாவது சின்ன பிள்ளை மீன்ஸ் ஒரு காலேஜ் போற பொண்ணுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த மாதிரி இருந்தா கூட நானும் நிறைய ப்ராடக்ட் வந்து வாங்கி நிறைய யூஸ் பண்ணி பார்க்கலாம். இன்னொன்னு என்னன்னா, நான் வந்துட்டு சேனல் ஸ்டார்ட் பண்ணி ரொம்ப இப்போ வருஷம் இல்லை, 1 வருஷம் ஆச்சு 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா, நான் இந்த ஃபீல்ட்ல தான் இனிமேல் இருக்க போறேன் அப்படின்னா நான் வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணி உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க முடியும். இந்த ரெண்டுலையுமே நான் கிடையாது. நான் காலேஜ் போற பிள்ளையும் கிடையாது, நான் ரொம்ப வருஷம் ஆகல சேனல் ஸ்டார்ட் பண்ணி, இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். ஸோ இனிமேட்டுக்கு கண்டிப்பா வந்துட்டு நிறைய ப்ராடக்ட் வாங்கி உங்களுக்கு வந்து ரிவ்யூ கொடுக்க போறேன். அதுல வந்துட்டு எனக்கு ஒர்க் ஆகாத ப்ராடக்ட் கண்டிப்பா இருக்கலாம்னு நினைக்கிறேன். சரி, நான் ரொம்ப நேரம் பேசிட்டேன்னு நினைக்கிறேன். ஐயோ, நான் இப்படிதான் பேச விட்டீங்கன்னு வச்சுங்க, வளவளன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். அப்புறம் உங்களால அதை உட்காந்து பொறுமையா கேட்கவே முடியாது. சரி, ஓகே நம்ம வந்து இதோட ஸ்டார்ட் பண்ணிட்டு என்ன ப்ராடக்ட்னு சொல்லிட்டு பார்த்தலாமா. நான் போன வீடியோல சொன்ன மாதிரி இந்த வீடியோலயும் நான் என்ன ப்ராடக்ட் பத்தி சொல்ல போறேனோ அந்த ப்ராடக்டை நான் போட்டிருக்கேன். இப்போ உங்களை யாருனாலையாவது கண்டுபிடிக்க முடியுதா? கண்டிப்பா முடியாது. ஏன் அப்படின்னா அந்த ப்ராடக்ட் வெளியில தெரிய வரதில்ல, அதனாலதான் இப்ப வெளியில தெரியல. சோ அதனால உங்களால கண்டிப்பா கண்டுபிடிக்க முடியாது. சரி, நானே சொல்லிடுறேன். ஏன்னா நீங்க கல்வி ஊத்துறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. சோ அதனால நானே சொல்லிடுறேன். சரி வாங்க, டக்குனு வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ என்ன ப்ராடக்ட் நான் வந்துட்டு வீடியோக்கு கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னா, இது என்ன ப்ராடக்ட் அப்படின்னா பயோட்டிக்ல இருந்துட்டு லிப் பாம் தான். இதுல பேரே தெரியலைங்க பாருங்க, விட்டு போச்சு. உண்மையாலுமே இது நான் வாங்கி ஒரு 2 வருஷம் இருக்குமா, 1.5 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இதுல ஏதாவது போட்டிருக்காங்களா என்ன, வாங்கினதால இதுல போட போறாங்க. நானும்
அறிவாளி பாருங்க எப்படி பாக்குறான்னு காலியே ஆயிப்போச்சு. அதனாலதான் வந்து யோசிச்சேன், ஐயோ இது ஃபுல்லா ட்ரை ஆகிறதுக்குள்ள நான் உங்களுக்கு இந்த ரிவ்யூ கொடுத்துடலாம் அப்படின்னு. ஏன் அப்படின்னா இந்த லிப் பாம் ரொம்ப 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 சூப்பரா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்துட்டு நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தேன், ஐயோ இதை பத்தி கண்டிப்பா ஒரு ரிவ்யூ கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்க நினைப்பீங்க ஏமா லிப் பாமுக்கெல்லாம் ஒரு ரிவ்யூ தேவையாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏங்க கண்டிப்பா வேணுங்க. நீங்க வேற நிறைய பேருக்கு வந்துட்டு லிப் வந்து அடிக்கடி ட்ரை ஆகிட்டே இருக்கும். அது நமக்கே தெரியாது, நமக்கு ட்ரை ஆகுதானே சில பேருக்கு தெரியாம இருக்கும். அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இது யூஸ் ஆகும். இன்னும் சொல்ல போனா எனக்கு வந்துட்டு லிப் ரொம்ப ட்ரை ஆகும். லிப்னு பொண்ணுக்கு சொல்றதுக்கு எனக்கு என்னமோ இருக்குது, உதட்டுன்னே சொல்லிடுறேன். நமக்கு எதுக்கு இங்கிலீஷ்ல அந்த சும்மா பந்தா பண்றதெல்லாம், தமிழ்ல நம்மளுக்கு தாராளமா வரும் இல்லையா, அதனால தமிழே சொல்லிடுறேன். எனக்கு வந்துட்டு உதடு வந்துட்டு அடிக்கடி ட்ரை ஆகிட்டே இருக்கும். அது என்னன்னே தெரியல. நான் ஸ்கூல் போற காலத்துல எனக்கு வந்து ட்ரை ஆகிட்டு தாங்க இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னா காலையில் ஸ்கூலுக்கு போறப்பவே தேங்காய் கொஞ்சம் தேய்ச்சிட்டு போயிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த வெண்ணெய் நெய் இதெல்லாம் பிடிக்காது. அது மதியம் சாப்பிட வரைக்கும் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும். அப்புறம் சாப்பிட்டு வாயில கழுவுனா அதுவும் போயிடும். அப்புறம் ரொம்ப ட்ரையா இருக்கும். அடிக்கடி அந்த ட்ரை ஆச்சுன்னா இப்படி வெள்ளையா ஆகும் தெரியுங்களா உதடு ஃபுல்லா, அந்த மாதிரி எனக்கு ஆகிட்டே இருக்கும். எனக்கு ஒரு மாதிரி எரிச்சலா இருக்கும். ஐயோ எப்ப பாரு உதடு ட்ரையா இருந்தா எவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படின்ட்டு. அப்பெல்லாம் பள்ளிக்கூடம் போற வயசுல எல்லாம் ஒண்ணும் தெரியாது இல்லைங்களா. அப்புறம் ஸ்கூலுக்கு போறப்ப வீட்டுல இந்த மாதிரி ஏதாவது கேட்டேன்னா அப்புறம் விளக்கமாத்தாலதான் அடி விழுவோம். அதனால அப்பெல்லாம் உண்மையில நான் எதுவுமே கேட்க மாட்டேன். ஆனா கண்டிப்பா எனக்கு வந்து அப்ப இருந்தா எனக்கு வந்து ட்ரை ஆகிட்டே இருக்கும். தேங்காய் போட்டா உதடு கருப்பாகுன்னு சொல்லுவாங்க. எனக்கு அது உண்மையா பொய்யான்னு தெரியல. ஏன்னா என் உதடு கருப்பா தான் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா நாமளே கருப்பா தாங்க இருக்கிறோம். அப்புறம் உதடு கருப்பா இருக்கிறதுல ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை இல்லையா. ஸோ அதனால எனக்கு உதடு கருப்பா தான் இருக்கும். அப்புறம் அதையும் நினைச்சுக்கோ, ஐயோ ஒருவேளை நம்மளுக்கு தேங்காய் போடுறதுனாலதான் உதடு கருப்பாகுதோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் என்ன பண்றது, வேற வழி இல்லை. ஏன்னா வெண்ணெய் வந்து எனக்கு பிடிச்சதுன்னா கூட அதையாவது போட்டுருவேன். எனக்கு அந்த ஸ்மெல்லே பிடிக்காது. இந்த லிப் பாமோட பேர் பாத்தீங்கன்னா பயோட்டிக் பயோ ஃப்ரூட் ஒயிட்னிங் லிப் பாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஆனா கண்டிப்பா இது உதட்டெல்லாம் வந்துட்டு ஒயிட்னிங் எல்லாம் பண்ணவே இல்லை. ஏன்னா நம்ம உதடு எப்படி இருக்கோ அப்படியே தான் இருக்குது. அதுல எல்லாம் நான் வந்து சொல்லவே மாட்டேன். ஆனா என்னன்னா கண்டிப்பா நம்ம வந்து லிப் வந்து ரொம்ப மாய்ஸ்சரைசிங்கா வச்சிருக்குதுங்க. அப்படியே அந்த ட்ரை ஆகிற ஃபீல் கண்டிப்பா இல்ல. இன்னொன்னு என்ன அப்படின்னா நம்ம கண்டிப்பா வாய் தொடச்சோம் அப்படின்னா கண்டிப்பா போகத்தான் செய்யும். அது எந்த ப்ராடக்டா இருந்தாலுமே தண்ணி வச்சு தொடச்சா போயிடும் இல்லையா, அதே மாதிரிதான் இதுவும் போகுது. ஆனா என்னன்னா உங்களுக்கு எப்பெல்லாம் வந்துட்டு உதடு வந்து ட்ரை ஆகிற மாதிரி ஃபீல் இருக்கோ அப்பெல்லாம் இது வந்து கொஞ்சமா எடுத்து உதட்டுல போட்டீங்க அப்படின்னா உண்மையாலுமே ரொம்ப சாஃப்டா தான் இருக்கு. இன்னொன்னு என்னன்னா இதுல எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம், இது வந்து பயோ ஃப்ரூட் இல்லைங்களா, இது வந்து நிறைய ஃப்ரூட் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இதோட டேஸ்ட் சூப்பரா இருக்கும். அதுக்காக சாப்பிட்டுலாம் கேட்காதீங்க, சாப்பிடல உதட்டு போடுறோம் நமக்கு தெரியும்ல அந்த டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால இது கொஞ்சம் ஒரு மாதிரி டேஸ்டியா தெரியற மாதிரி இருக்கும். அப்புறம் இதோட வாசம் சூப்பரா இருக்கும். அந்த ஃப்ரூட் மிக்ஸ்டு ஃப்ரூட் வாசம் எப்படி இருக்கும், ஸோ அந்த மாதிரி இருக்கும். அதுவும் எனக்கு வந்து இதுல ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ இதுல இருந்து நான் என்ன சொல்ல வந்தேன், லூஸ் மாதிரி என்னென்னத்தையும் உளறிட்டு இருக்கிறேன். ஓகே ஸோ இந்த லிப் பாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் காமெடியெல்லாம் விட்டுட்டு இதுக்கு என்ன ரிவ்யூ மட்டும் சொல்லிடுறேன், ஏன்னா ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கேன். இந்த லிப் பாம் பாத்தீங்கன்னா உண்மையாலும் உதட்டு வந்துட்டு ரொம்ப மாய்ஸ்சரைசிங்கா வச்சுக்கிறது, ரொம்ப சாஃப்டா இருக்கு லிப்பு. நீங்க வந்து தண்ணி வச்சு துடைக்காத வரைக்கும் உங்க லிப் வந்து நல்லா சாஃப்டா தான் இருக்கும். ஒருவேளை சப்போஸ் நீங்க தண்ணி வச்சு தொடச்சிட்டீங்க, இப்ப மதியம் நீங்க சாப்பிட்டீங்க வாய் தொடச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க திரும்ப வந்து இது ரீஅப்ளை பண்ணிக்கலாம். இதோட பிரைஸும் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப அஃபோர்டபுள் ரேட்டு தான், எல்லாத்துனாலையும் கண்டிப்பா வாங்க முடியும். இந்த டப்பா பாத்தீங்கன்னா 12 கிராம் போட்டிருக்காங்க, 175 ரூபாய். என்னடா 12 கிராம் 175 ரூபாய் அப்படின்னு நினைக்காதீங்க. உண்மையில இந்த டப்பால வலியா இருந்துச்சு. இங்க பாருங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு சொல்லிட்டு. சோ இந்த டப்பால வந்துட்டு வலியா தான் இருந்துச்சு. இப்ப நான் போட்டு தீத்துட்டேன் பாருங்க, இந்த துளி உண்டுதான் வச்சிருக்கேன். நான் திரும்ப இது வாங்கணும். சோ இது வந்துட்டு மிக்ஸ்டு ஃப்ரூட் அப்படிங்கறதுனால உங்களுக்கு வந்துட்டு நல்ல வாசமாவும் இருக்கும். அதே சமயம் போடுறப்ப சிலருக்கெல்லாம் வந்துட்டு லிப் பாம் போட்டாலே அது சேரல அப்படின்னா ஒரு மாதிரி எரிச்சல் இருக்கிற மாதிரி இருக்கும். சோ அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இதுல இல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து இது 100% ஒர்க் ஆகுது, ரொம்ப பிடிச்சும் இருக்கு. ஸோ அதனாலதான் நான் வந்துட்டு உங்களுக்கு சொன்னா இது வந்து யூஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்துட்டு இதுக்கு வீடியோ எடுக்கணும்னு நினைச்சேன். அப்புறம் என் பையன்கிட்ட கேட்டேன், ஏன் சாமி இதுக்கெல்லாம் ரிவ்யூ கொடுத்தா என்னடா அது இதுக்கெல்லாம் ரிவ்யூ கொடுக்குறாங்க, ஓவரா இருக்குதுன்னு இது நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு. ஆனா என் பையன் சொன்னாமா அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா, நீங்க சொல்லுங்க உங்களுக்கு மாதிரி எத்தனை பேருக்கு இது யூஸ் ஆகும், நீங்க ஏன் அப்படியெல்லாம் நினைக்கிறீங்க, கண்டிப்பா நீங்க ரிவ்யூ போடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னா. அவனோட அட்வைஸ்ல தான் உண்மையாலுமே நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து ரிவ்யூ கொடுக்குறேன். உங்களுக்கு வந்துட்டு உதடு அடிக்கடி ட்ரை ஆகுதுன்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த மாதிரி ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணுங்க. நீங்க இதே தான் வாங்கணுங்கிறது கிடையாது, எந்த லிப் பாமா இருந்தாலும் சரி நீங்க கண்டிப்பா வந்து லிப் பாம் யூஸ் பண்ணலாம். நார்மல் வேஸ்லின் கூட யூஸ் பண்ணலாம், அது வந்துட்டு உங்களோட விருப்பம் தான். நான் வந்துட்டு இது யூஸ் பண்றேன், ஸோ அதனால எனக்கு பிடிச்சிருக்கு, அதனால நான் உங்ககிட்ட சொல்றேன். அதே மாதிரி நீங்க வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு மேக்கப் போடுறவங்களா இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி இந்த லிப் பாம் போட்டுக்கோங்க.
லிப் பாம் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டீங்க அப்படின்னா லிப்ஸ்டிக் வந்துட்டு நல்லா க்ரீமியா, அது மேட் லிப்ஸ்டிக்கா இருந்தா கூட கொஞ்சம் ட்ரையா இருக்கிற மாதிரி இருந்தா கூட நீங்க அப்ளை பண்றப்ப ரொம்ப ஈஸியா அப்ளை பண்ண முடியும். ஏன்னா நீங்க ட்ரையா இருக்கிற உதட்டுல நீங்க லிப்ஸ்டிக் போட்டீங்க அப்படின்னா ஒருவேளை அந்த லிப்ஸ்டிக் க்ரீமியா இல்லாம கொஞ்சம் மேட்டா கொஞ்சம் ட்ரையா இருந்துச்சுன்னா அப்ளை பண்றது ரொம்ப கஷ்டம். அப்புறம் வந்து திட்டு திட்டா தெரியற மாதிரி இருக்கும். பட் வந்து நீங்க லிப் பாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து லிப்ஸ்டிக் அப்ளை பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா நல்லா அப்ளையும் ஆகும். அதே சமயம் அந்த லிப்ஸ்டிக்னால உங்க உதடு ஏதாவது ட்ரை ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அந்த இஷ்யூ வரவே வராது. லிப் பாம் வந்துட்டு அந்த உதட்டை எப்பவுமே வந்து சாஃப்டா வச்சுக்கும். அதனால உங்களுக்கு அந்த பிரச்சனையும் வராது. இதோட கலர் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆரஞ்சிஷ் கலர்ல தான் இருக்கும். ஏன்னா இது வந்து ஃப்ரூட் அப்படிங்கிறதுனால இது வந்து இந்த மாதிரி கலர்ல கொடுத்துருக்காங்க. பாருங்க, இந்த மாதிரி அப்படியே வெண்ணெய் மாதிரி தான் இருக்கும். உண்மையாலும் அந்த ரொம்ப கிரீமியா அப்படியெல்லாம் இருக்காது, ரொம்ப தண்ணி மாதிரியாவும் இருக்காது, நல்லா கொல கொலன்னு வெண்ணெய் மாதிரி இருக்கும். ஸோ போட்டுக்கிறதுக்கு உங்களுக்கு நல்லா இருக்கும். அதே மாதிரி நீங்க நைட்டும் வந்துட்டு இந்த லிப் பாம் போட்டுக்கலாம். நீங்க நைட்டு போட்டுட்டு படுத்தீங்கனாலும் உங்க லிப் வந்துட்டு நைட் ஃபுல்லா வந்து ட்ரை ஆகாமையும் பார்த்துக்கும். ஸோ அதனால நீங்க மார்னிங் நைட்டு டே டைம்னு உங்களுக்கு எப்பெல்லாம் உதடு ட்ரையா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களோ அப்பெல்லாம் கண்டிப்பா இந்த லிப் பாம் போடலாம். ஓவராலா இதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா நான் வந்துட்டு இதுக்கு 100 மார்க் கொடுப்பேன். அவ்வளோ பிடிக்கும், அவ்வளோ சூப்பரா ஒர்க் ஆகும். ஏன்னா சும்மா நம்ம வந்து யூஸ் பண்ணாம இது பிடிக்காம நான் பொய் நேரத்துக்கு வந்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிக்குங்க, இது ரொம்ப சூப்பரா ஒர்க் ஆகுங்கன்னு கண்டிப்பா சொல்லவே முடியாது. சப்போஸ் அதை நீங்க வாங்கி போட்டு பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல என்ன கழுவி ஊத்துவீங்க தானே, அப்புறம் நான் எப்படி சொல்ல முடியும்? ஸோ நீங்க தாராளமா இந்த லிப் பாம் வந்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். நான் இதே மாதிரி இன்னும் நிறைய ப்ராடக்ட் வந்து ரிவ்யூ கண்டிப்பா கொடுத்துட்டே இருப்பேன். ஓகேங்க, இவ்வளோ நேரம் என்னுடைய பேச்சை பொறுமையா கேட்டீங்க இல்லைங்களா, அதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன் இல்லைங்களா, ஒரு 10 நாள் இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலோட அப்டேட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுல சொல்லியிருந்தேன், நம்ம வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் வந்து இதுல உங்களுக்கு சொல்லிட்டேங்க. ஒருவேளை ஏதாவது மறந்துட்டேன் அப்படின்னா நான் அடுத்த வர வீடியோஸ்ல ஏதாவது இருந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, ஞாபகம் இருக்கா? சோ இந்த வீடியோல ஒரு குட்டி ஒரு அப்டேட் இருக்கு, அதை நான் சொல்லிடுறேன். இப்போ வந்துட்டு நம்ம சேனல்ல ஆரி எம்ப்ராய்டரிக்கு தான் அதிகமான வீடியோஸ் கொடுக்குறோம். அப்புறம் வந்துட்டு டெய்லரிங் சம்பந்தமாகவும் மேக்கப் சம்பந்தமாகவும் கொடுக்குற வீடியோஸ் வந்து ரொம்ப கம்மியா தான் இருக்கு. வாரத்துல 2 நாள் மட்டும்தான், அதாவது டெய்லரிங்க்கு ஒரே ஒரு நாளும் மேக்கப்புக்கு ஒரே ஒரு நாள் வந்துட்டு தான் வீடியோ கொடுத்துட்டு இருப்போம். அதே மாதிரி சண்டே வந்துட்டு வீடியோ இப்போ போடுறது இல்லை. ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு பாப்பா இருந்ததுனால அவளை வச்சு ஏதாவது பண்ணி வீடியோவா போட்டுட்டு இருந்தோம். சண்டே அப்படின்னாலே ஜாலியா பார்க்கட்டும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் அவளுக்கு ஊர்ல இருக்காளா, அதனால எதுவும் வீடியோ எடுக்க முடியாதுல்ல. அப்புறம் நாங்கெல்லாம் உட்காந்து பேசணும், நீங்க சத்தியமா கேட்க மாட்டீங்க. அதனால நாங்கெல்லாம் பேசி கண்டிப்பா வீடியோ போட்டா ரொம்ப மொக்கையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போடுறது இல்ல. டெய்லரிங் பொறுத்த வரைக்கும் இப்ப நான் ஒரு கட்டிங் வீடியோ போடுறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வாரத்துல கட்டிங் வீடியோ போட்டா அடுத்த வாரத்துல தான் அது ஸ்டிச்சிங் வீடியோ போடுவேன். ஸோ பாக்குறவங்களுக்கு அது மறந்தே போயிடும், அது எப்படி கட் பண்ணாங்கிறது டோட்டலா மறந்துடும். அப்புறம் தான் யோசிச்சேன், வாரத்துல 2 நாள் கட்டிங் வீடியோ, 2 நாள் மேக்கப் வீடியோ, மேக்கப் ரிலேட்டட் ஏதாவது ஒண்ணு அந்த மாதிரி. அப்ப 4 நாள் ஆயிருமா, மீதி 3 நாள் இருக்கும்ல, 3 நாள்ல எம்ப்ராய்டரி வீடியோ. கரெக்டா? சூப்பரா இருக்கா? திங்கள் செவ்வாய் 2 நாளும் எம்ப்ராய்டரிக்கு உண்டான வீடியோ, புதன் வியாழன் 2 நாளும் டெய்லரிங் சம்பந்தப்பட்ட வீடியோ, மறுபடியும் வெள்ளிக்கிழமை எம்ப்ராய்டரி வீடியோ, சனி ஞாயிறு 2 நாளும் மேக்கப் சம்பந்தப்பட்ட வீடியோ. ஓகேங்களா? கரெக்டா சொல்லிட்டேனா? சோ இனிமேட்டுக்கு நம்ம சேனல்ல இப்படிதான் வீடியோ வரப்போகுது. ஓகே, இப்ப புரிஞ்சிருச்சுங்களா நம்ம சேனல்ல எப்பப்ப என்னென்ன வீடியோஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு? சரி, ஓகேங்க, நான் சொல்றதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எதுவா இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க. என்னோட வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா, நான் பேசுறதும் பிடிச்சிருந்ததுன்னா, அப்புறம் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்திலே பாருங்க ஒரு பெல் ஐக்கன் வரும், அதுலயே ஆல் ஒரு பட்டன் வரும் பாருங்க, அதை தட்டி விட்டுருங்க. ஸோ அப்பதான் நான் எப்பெல்லாம் வீடியோஸ் போடுறேனோ அப்பெல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வந்து ஸோ என்னோட வீடியோஸை நீங்க வந்து மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. நான் இன்னொரு வீடியோல உங்களை மீட் பண்றேன். Bye. Thank you.